பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக முதல்வராக இருக்கும் பகவத் மான் முதல்வராக பொறுப்பேற்ற 3வது ஆண்டில் 4வது முறையாக தன் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார். சீனியர் அமைச்சர்கள் 4 பேரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு 5 புதுமுகங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பகவத் மான். அவரின் இந்த அரசியல் அதிரடியின் பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன, உள் ஒளிந்திருக்கும் அரசியல் என்ன என்ற கேள்விகளே இப்போது பஞ்சாப் அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. 1966ஆம் ஆண்டு பஞ்சாப் என்ற தனி மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு இங்கு காங்கிரசும் பஞ்சாபின் பிரதான மாநில கட்சியாக இருக்கும் ஷிரோமணி அகாலிதளமும் மாறி மாறி ஆட்சியை பிடித்திருக்கின்றன. ஆனால் பல ஆண்டுகளாக பஞ்சாபின் முக்கிய கோரிக்கைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காததால் 2 கட்சிகளுக்கும் மாற்றாக 3வது ஒரு கட்சிக்கு ஆதரவு கரம் நீட்ட தயாராக இருந்தனர் பஞ்சாப் மக்கள். அப்படி சீனுக்கு வந்த முக்கிய கட்சி தான் தலைநகர் டெல்லியை 10 ஆண்டுகளாக தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சி. 2017ஆம் ஆண்டு நடந்த பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடத்தில் போட்டியை முடித்தவர்கள் 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளையும் ஓரங்கட்டிவிட்டு ஆட்சியை பிடித்தனர். காங்கிரசின் முக்கிய முகங்களாக முதல்வர்களாக இருந்த சரண்ஜித் சன்னி, அமரிந்தர் சிங், ஷிரோமணி அகாலிதளம் சார்பாக 5 முறை முதல்வராக இருந்த பர்கா சிங் படால் என நீளும் பஞ்சாபின் முக்கிய தலைவர்கள் வரிசையில் தனக்கான இடத்தை பிடிக்க வந்தவர் தான் ஆம் ஆத்மி சார்பாக முதல்வராக பொறுப்பேற்ற பகவத் மான். அன்று தொடங்கி பஞ்சாப் மாநிலத்தில் அரசியல் அதிகாரத்தின் மையத்தில் இருந்து வருகிறார் பகவத் மான். இப்போது அமைச்சரவையில் அவர் செய்திருக்கும் மாற்றங்களே பஞ்சாப் மாநிலத்தின் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. 4 அமைச்சர்களோடு சேர்த்து முதல்வர் பகவத் மானின் சிறப்பு செயல் அதிகாரியான ஒன்கர் சிங்கையும் மாற்றியிருக்கிறார் பகவத் மான். அவரின் இந்த முடிவே பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. பகவத் மானின் நெருங்கிய ஆதரவாளராக அறியப்பட்டவர் ஒன்கர் சிங். குறிப்பாக பகவத் மான் போட்டியிட்டு வென்ற தூரி சட்டமன்ற தொகுதியில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் நபராகவும் இருந்திருக்கிறார். அவரின் விசுவாசத்தின் பலனாக 2022ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி வென்று ஆட்சி கட்டிலில் ஏறிய போது சிறப்பு செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் ஒன்கர் சிங். இப்போது முறையான காரணம் எதுவும் தெரிவிக்காமல் அவர் நீக்கப்பட்டிருப்பது புயலை கிளப்பியிருக்கிறது. அத்தோடு பஞ்சாபின் பொது விவகாரம், கனிம வளம் மற்றும் தோட்டக்கலைத்துறை அமைச்சராக இருந்த சேத்தன் சிங் ஜுரமுஜுரா, வருவாய்த்துறை அமைச்சர் பரம் ஷங்கர் ஜிம்பா, உள்ளாட்சி மற்றும் சட்டப்பேரவை விவகாரங்கள் துறை அமைச்சர் பால்கர் சிங், சுற்றுலாத்துறை அமைச்சர் அன்மோல் ககன்மான் ஆகியோரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு பதிலாக 5 ஆம் ஆத்மி எம்எல்ஏகளுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பகவத் மான். லெஹ்ரா தொகுதியின் எம்எல்ஏ பரிந்தர் குமார் கோயல் கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராகவும், சாஹ்னேவால் தொகுதியின் எம்எல்ஏ ஹர்தீப் சிங் முண்டியன் வருவாய், பேரிடர் மேலாண்மை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை போன்ற துறைகளுக்கு அமைச்சராகவும், ஷாம் சௌராசி தொகுதியின் எம்எல்ஏ ரவ்ஜோத் சிங் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும், கண்ணா தொகுதியின் எம்எல்ஏ தருண்பிரீத் சிங் சோன் சுற்றுலா, கலாச்சாரம், தொழிலாளர் நலன், தொழில் மற்றும் வணிகத்துறை, பஞ்சாயத்து மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை போன்ற துறைகளுக்கு அமைச்சராகவும், ஜலந்தர் தொகுதியின் எம்எல்ஏ மொஹிந்தர் பகத் ராணுவ வீரர் நலம், தோட்டக்கலை போன்ற துறைகளுக்கு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அமைச்சரவையை புதுப்பிக்கவும் சமநிலையில் வைத்திருப்பதற்காகவும் தான் இந்த அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தெரிவித்தாலும் இந்த திடீர் மாற்றத்தின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்றும் தெரிய வருகிறது. கடந்த மே மாதம் பஞ்சாபில் மக்களவைத் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சராக இருந்த பல்கர் சிங்கின் முறையற்ற வீடியோ ஒன்று சமூக தளத்தில் வெளியானது. அப்போதே பல்கர் சிங்கை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. அதேபோல் கரார் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ ஆன அன்மோல் ககன்மன் மீது சொந்த தொகுதிக்குள்ளேயே அதிருப்தி அதிகமாகி வருவதால் அதை சரி கட்ட அவரிடமிருந்தும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல்வர் பகவத் மானுக்கு நெருக்கமாக அறியப்பட்ட சேத்தன் சிங் ஜுரம்ஜாராவின் நடவடிக்கைகள் மீதும், குறிப்பாக பாட்டியாலா தொகுதியில் அவரது செயல்பாடுகள் மீதும் சொந்த கட்சியினரே புகார்கள் எழுப்பியதால் அவரிடமிருந்தும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அமைச்சரான பரம் ஷங்கர் ஜிம்பாவை அமைச்சரவையிலிருந்து தூக்குவது முன்னரே முடிவெடுக்கப்பட்டதாகவும் அதற்கான தக்க நேரம் பார்த்து இப்போது தூக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு பஞ்சாப் அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.